ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோ ப்ராசஸர்ல கேட்ட ஒரு ப்ரோக்ராமை தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு செக் பண்ண போறோம். போலாமா? இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சிஎல்ஆர்சின்னு கொடுத்துருக்காங்க. சிஎல்ஆர்சினா என்னன்னா கிளியர் த கேரி கண்டென்ட். கேரியில் என்ன இருக்கோ அதை வந்துட்டு கிளியர் பண்ணும். அடுத்து வந்துட்டு 26H அந்த நம்பரை வந்துட்டு அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், கேரி வந்துட்டு 0ன்னு இருந்திருக்கும். இங்க அக்குமுலேட்டர்ல என்ன 26 அப்போ 0010 0110 இந்த கண்டென்ட் தான் அக்குமுலேட்டர்ல இருக்கும். அடுத்து ஆர்ஆர்சிஏனா அக்குமுலேட்டர் இருக்கிற கண்டென்ட்டை ரைட்ல வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணணும் அலாங் வித் கேரியோட. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி கேரி என்ன 0ன்னு இருந்திருக்குமா, அப்போ இங்க வந்துட்டு கேரி பிட், இது வந்துட்டு அக்குமுலேட்டர் பிட் ஏற்கனவே 0 இருக்கு. கேரியில் என்ன இருக்கு 0010 0110 இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்சி அக்குமுலேட்டர் கண்டென்ட்டை இது பண்ண சொல்லிச்சு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ரைட் ஷிஃப்ட் பண்றோம். ரைட் ஷிஃப்ட்னா இந்த பிட் இங்க போயிடும். அப்போ 0 இங்க வந்துட்டு என்ன வந்திருக்கும் 1 1 0 இங்கே 0 இங்கே 1 0 0 இங்கே வந்துட்டு கேரியோட 0 இங்கே வந்துடும். அப்போ இங்கே ஒரு 0 லெஃப்ட் ஆயிருக்கா, இந்த 0 எங்கே வந்துடும்னா கேரிக்கு வந்துடும் 0. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்சி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆர்ஆர்சிஏ. அடுத்து செகண்ட் ஆர்ஆர்சிஏ பண்ணும்போது என்னாகும், இந்த 1 இங்கே போயிடும், இந்த 1 இங்கே 0 0 இந்த 1 இங்கே 1 0 0 0 இந்த 0 இங்கே வந்துடும். ஸோ இந்த லெஃப்டான கேரி வந்துட்டு கேரியில் போய் 1ன்னு வந்துடும். அடுத்து ஆர்ஆர்சிஏ திருப்பி பண்ணும்போது இதை வந்துட்டு 1ன்னு போட்டிருப்போமா, 1 லெஃப்ட் ஆகிடும். இங்கே வந்துட்டு 0 0 1 0 0 0 0 இந்த 1 இங்கே வந்திருக்கும். அப்போ இந்த 1 கேரிக்கு வந்திருக்கும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கண்டென்ட் இருக்கு, இதுதான் ஃபைனல் கண்டென்ட். அப்போ 100 என்னது 8, 010 என்னது 4. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு அக்குமுலேட்டரில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா 84Hன்னு இருக்கும் இந்த எண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்துட்டு 84H. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பீக்கல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை.